வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்மள பத்தி, நம்ம அடையாளம் பத்தி, அப்புறம் அந்த அடையாளம் உருவாகுற முதலிடமான குடும்பத்தை பத்தியும் தான். சரி வாங்க, நம்ம எல்லாருடைய கதையும் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது? பெரிய கேள்வியா தோணலாம். ஆனா பதில் ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். வாங்க, அந்த சிம்பிளான பதில தேடி ஒரு சின்ன பயணம் போலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப் நாம தான். நம்மள பத்தி நாம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நான் யாரு? இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் எல்லாமே தொடங்குது இல்லையா? வாங்க அதையே முதல்ல பாப்போம். முதல்ல என்ன வரும்? நம்மளோட பெயர். சிம்பிளா சொன்னா நம்மள இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துற விஷயம் நம்ம பெயர் தான். அது வெறும் ஒரு வார்த்தை இல்லைங்க, நம்ம அடையாளத்தோட புள்ளி. ஓகே, பெயர் கிடைச்சிருச்சு. அடுத்து நாம எப்ப இந்த உலகத்துக்கு வந்தோம்? ஆமா, நம்ம பிறந்த தேதி. இது நம்ம வாழ்க்கை பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அடுத்து மூணாவதா நாம பிறந்த இடம். அவ்வளவுதான். நம்ம பெயர், பிறந்த தேதி, பிறந்த இடம், இந்த மூணும் சேர்ந்ததுதான் நம்ம அடையாளத்தோட ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். இப்ப பாருங்க, இந்த பெயர், பிறந்த தேதி, பிறந்த இடம், இதோட நம்ம ஸ்கூல் ஐடி கார்டுல இருக்கிற நம்பர், இந்த மாதிரி சில அடிப்படை விவரங்கள் தான் ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க யாருன்னு சொல்றதுக்கு ஆதாரமா இருக்கு. நம்மளோட அதிகாரப்பூர்வ அடையாளத்தோட தொடக்கமே இதுதான். சரி, இந்த தனிப்பட்ட அடையாளம்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அடையாளம் முதல்ல உருவாகிற இடம் எது? யோசிச்சிங்களா? நம்ம குடும்பம்தான். வாங்க, இப்ப குடும்பம்னா என்ன, அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், குடும்பம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அது சும்மா 4 பேர் ஒன்னா இருக்கிற இடம் மட்டும் கிடையாது. இது ஒரு முக்கியமான அமைப்பு. இங்கேதான் ஒவ்வொருத்தரும் அன்போடவும் ஒருவித பாதுகாப்போடவும் வளர்க்கப்படுறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா குடும்பத்துல 2 முக்கியமான வகைகள் இருக்கு. ஒன்னு அடிப்படை குடும்பம், அதாவது நியூக்ளியர் ஃபேமிலி. இதுல அம்மா, அப்பா, அவங்களோட குழந்தைங்க மட்டும் இருப்பாங்க. இன்னொன்னு கூட்டு குடும்பம், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி. இதுல தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பான்னு ஒரு பெரிய வட்டமே ஒன்னா வாழ்வாங்க. ஓகே, குடும்பம்னா என்ன, அதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பாத்துட்டோம். ஆனா எதுக்காக குடும்பம் இவ்ளோ முக்கியம்? நம்ம வாழ்க்கையில் அதோட உண்மையான வேலை என்ன? வாங்க அது பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு குடும்பம் அசாசியா என்ன பண்ணுது? அதோட ஃபண்டமெண்டல் வேலை தான் என்ன? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டாலே குடும்பத்தோட உண்மையான அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடும். பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு 3 முக்கியமான வேலைகள் இருக்கு. 1 அன்பு கொடுக்கறது, 2வது பாதுகாப்பு உணர்வை கொடுக்கறது, 3வது நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யறது. இந்த 3 விஷயமும் தான் ஒருத்தரோட வளர்ச்சிக்கு முக்கியமான தூண்கள் மாதிரி நிக்குது. இங்க தேவைகள்னு சொன்னா அது வெறும் சாப்பாடு, ட்ரெஸ், தங்குறதுக்கு ஒரு வீடு, இதோட முடிஞ்சிடல. அதுக்கும் மேல ஒருத்தரோட வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான கல்வி, அதை கொடுக்கறதும் ஒரு குடும்பத்தோட முக்கியமான பொறுப்பு தான். ஏன்னா இதுதான் அவங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. சரி, இப்போ இந்த குடும்பங்கிற அமைப்புக்குள்ள நம்மளோட பயணம் எப்படி இருக்கு? காலப்போக்கில் நாம எப்படி வளர்றோம், எப்படி மாறுறோம்? வாங்க மறுபடியும் நம்மகிட்டயே வருவோம். நம்ம வாழ்க்கையோட டைம் லைனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முதல்ல பிறப்பு, நம்ம பயணம் தொடங்குது. அடுத்து குழந்தை பருவம், அங்கதான் வளர்ச்சியே, கற்றல் எல்லாமே. அப்புறம் ஸ்கூல் போற வயசு, அங்க நம்ம உலகம் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, புது புது விஷயங்களை கத்துக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, குடும்ப உறவுகள்ல நம்ம பங்களிப்பு எவ்வளவு முக்கியங்கிறத பத்தி தான். சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, குடும்பம்ங்கிறது நமக்கு எல்லாம் கிடைக்கிற ஒரு இடம் மட்டும் கிடையாது. அது ஒரு 2-வே ஸ்ட்ரீட் மாதிரி. நாமளும் அதுக்கு பங்களிக்கணும், பொறுப்புகள் எடுத்துக்கணும். அப்போதான் அந்த சிஸ்டம் சரியா இயங்கும். பாருங்க, இந்த ஒரு வாக்கியம் நாம இது வரைக்கும் பேசின எல்லாத்தோட மொத்த சாரத்தையும் சொல்லுது. அதாவது, ஒரு அருமையான குடும்பத்தை உருவாக்கணும்னா அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும், அவங்க பொறுப்பை உணர்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஒரு நல்ல குடும்பம் தானா உருவாகிடுமா என்ன? கண்டிப்பா இல்ல. அப்போ யார் அதை உருவாக்குறா? பதில் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமா, நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் தான் இருக்கு. இதுல உங்க பங்கு என்னவா இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க.